யாரும் நம்மள அசைக்க முடியாது. வாலிப பிள்ளைகள் எழும்பிட்டா தேவ ராஜ்யத்துல பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். ஒரு தேசத்திலேயே அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமே அப்படின்னு சொன்னா, தேவ ராஜ்யத்திலே வாலிபர்கள் எழும்பணும். அப்போ வாலிபர்கள் எழுப்பணும்னா வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அப்போ அந்த எழுப்புதலுக்கான ஒரு தீயை தேவன் இந்த ஊழியத்தின் மேல ஊற்றிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், எங்க போனாலும் ஒரு வாலிப கூட்டத்தை, தோ ஐ ஆம் வெரி ஓல்ட் ஸ்டில் ஆண்டவர் நிறைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியாக நடத்துகிறார். அண்ட் ஐ அம் so thankful to the Lord. இப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னும் அதிகமா எழும்பணும். நீங்க ஆண்டவருக்காக வல்லமையா எழும்பணும். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. I am very blessed to be part of this session today. இது கர்த்தரால் உண்டானது. ஆமென். சொல்லிடுவோமா? கர்த்தரால் உண்டானது. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, சில நேரங்களில சில வார்த்தைகளை நம்ம அறிக்கையா சொல்லும் பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். இப்ப பிசாசு வெட்கப்படுத்த நமக்கு ஒரே ஒரு வழிதான். எத்தனை பேர் நினைக்கிறாங்க பிசாசு வெட்கப்பட்டு போகணும்? நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். ஆனா அது செயல்பாடுல கொண்டு வருகிறது எப்படி தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போறோம். இதுதான் அதுக்கு ஒரு பெரிய சீக்கிரட்டே. அவ்வளவுதான். நம்ம எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்க பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். அப்போ பிசாசு வெட்கப்படுத்த நமக்கு பெரிய ஆயுதமே இயேசுவென்ற நாமம். அப்ப இயேசுவென்ற நாமம் தரிக்கப்பட்ட நாம கூடி வருகிற இடங்களிலே பிசாசு அந்த எல்லைகளுக்குள்ளே அவன் தோற்கடிக்கப்படுகிறான். அப்ப நமக்கு கொடுக்கிற ஜெயம் என்ன தெரியுமா? அவனுடைய எல்லைகளுக்கு போய் அவனை என்ன பண்ணுவான்? யோபுல ஒரு வசனம் இருக்கிறது. பிசாசு ஆண்டவர் என்ன பண்ண, அவருடைய தந்திரக்காரனை அவனுடைய தந்திரத்திலே ஆண்டவர் பிடிக்கிறாராம். என்ன ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். யோபு 5:12 நினைக்கிறேன். திரியாவரக்காரனுடைய ஆலோசனையை அவர் கவிழ்க்க பண்ண செய்கிறார். அதே போல தந்திரக்காரனை அவனுடைய ஆலோசனையிலே அவனை பிடிக்கிறார். ஆண்டவருடைய திட்டங்கள் மகா பெரியது. தந்திரக்காரன் என்ன பண்ணிடுவாரு சில நேரங்கள்ல. இன்னைக்கு நான் ஒரு ப்ராஃபிட்டிக்கலா கூட வைத்துக்கோங்க, சில தந்திரக்காரர்கள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னால் தந்திரக்காரனை அவனுடைய தந்திரத்திலே கர்த்தர் பிடிக்க வல்லவர். சில தந்திரக்காரர்கள் நம்முடைய ஊழியங்களிலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, சில தந்திரக்காரர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சூழ்ச்சிகள், தந்திரங்கள், வாட் யூ கால் கிராஃப்டி. இங்கிலீஷ்ல அந்த வேர்டு இருக்கும், crafty people. He catches the crafty people in their own craftiness இருக்கும். அவங்களுடைய கிராஃப்டினஸ்லயே ஆண்டவர் சில நேரங்கள்ல விட்டு பிடிப்பார். ஆனா அந்த விட்டு பிடிக்கிற நேரத்துலதான் நான் பிரசங்க ஏதோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் ஆவியானவர் என்னை நடத்துகிற விதமாய் ஒரே ஒரு விஷயம் நான் தயவாய் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நம்ம போயிடலாம். ஆமென், ஆமென், ஆமென். I know you're all saying ஆமென். அப்போ இது ஆன்லைன் மீட்டிங் அப்பப்போ என்னையே நான் நினைவுபடுத்திக்கணும். அதனாலதான் ஆமேன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆமேன்னு சொல்றதை நான் அப்படியே எங்க பாக்கணும்? ஆவிக்குரிய கண்ணுல பாக்கணும். ஆமேன், ஆமேன். So I know you are all saying ஆமேன் to this. அப்போ சில நேரங்கள்ல தந்திரக்காரர்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படி ஆவியானவர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. யாருமே இங்க இருக்கிற ஒரு 50 people இருக்கலாம், 1000 people இருக்கலாம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த தந்திரக்காரர்கள், இந்த சூழ்ச்சி செய்யறவங்க யாருமே எதிரில செய்ய மாட்டாங்க. They will not do it openly. இல்லையா? காமன் ஆனது. அந்த சூழ்ச்சிக்காரர்கள் அது ஒரு பிசாசுடைய வித்து. அது என்னன்னா, சூழ்ச்சிக்காரர்கள் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறார்கள். சில நேரங்கள் ஏன் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று நமக்கு அந்த நேரத்துல தெரியாது. நம்ம ஒரு வசனத்தை கூட அப்படியே அதை கனெக்ட் பண்ணி ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம பார்க்கலாம். நீங்க பாருங்க, ஆதியாகமம் 26 நான் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம் என்று ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கு மத்தியானம் சொல்லும் போது டேனி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு வரப்போறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தியை வைத்திருக்கிறீங்கப்பா, எனக்கும் சேர்த்து உட்பட்டுதான் ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? அப்போ இந்த நாட்கள்ல நாங்க எதை பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எந்த காரியம் எங்களுக்கு இன்னும் நீங்க தெரியப்படுத்த விரும்புறீங்க? எந்த காரியத்துல எங்களுக்கு அதுக்குரிய ஒரு வெளிச்சம் வேண்டும் என்று கேட்கும்போது, இந்த தந்திரக்காரர்கள் குறித்ததான ஒரு காரியம் இப்போ இங்கே இந்த ஆன பிறகு
கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியாது, சில பேர் யூ ஆர் ஹேவிங் அ டஃப் டைம் வித் இப்படிப்பட்ட தந்திரக்காரர்கள். எப்படி இருக்கிறாங்கன்னா, தே ஆர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃப்ரம் அவுட் சைட், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃப்ரம் அவுட் சைட், ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் அவுட் சைட். ஆனா நமக்கே தெரியாம சில தந்திரங்களை, சில சூழ்ச்சிகளை அவர்கள் நம்ம வாழ்க்கையில செய்வது நமக்கு அது ரொம்ப முத்தின பிறகுதான் தெரியும். இன்ஷியலா நமக்கு தெரியாது. இன்ஷியலா என்ன பண்ணாது, இந்த தந்திரக்காரர்களுடைய தந்திரம் அதுதான். அதுக்குதான் அந்த கூட்டத்துக்கு அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்கு பேர் என்ன? தந்திரம். தந்திரம் என்றாலே நமக்கு சீக்கிரமா எடுத்த உடனே புரிந்து கொள்ளவே முடியாது. ரொம்ப கொஞ்சம் டீப்பா போய் அது ரொம்ப கொஞ்சம் முத்தின பிறகுதான் என்ன தெரியும், கைய சுட்டுக்கிறோம் சொல்றேன் இல்லையா, அப்பதான் இது இப்படிப்பட்ட ஒரு ஆளா என்று புரிவதற்கு நேரமாகலாம். கர்த்தர் சில பேரு எனக்கு காண்பிக்கிறபடி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு தந்திரமாய் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில விதைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். சில தந்திரத்தை அவர்கள் விதைத்து பல நாளாய் விதைத்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பாயிண்ட், ஒரு கட்டத்துல வரும்போது யூ ஆர் ரியலைசிங் இந்த தந்திரக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஐயோ, இது தந்திரமா இருக்கே இது. ஏன்னா நீங்க சொல்லாததை சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கலாம். நீங்க அதை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த தந்திரக்காரர்கள் அதுதான். அதுக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது யோபுல. பாருங்க, நான் எடுத்து வைத்தது வேற. ஆனா யோப் 5ஆம் அதிகாரத்துக்கு போகலாமா? யோப் 5ஆம் அதிகாரத்துல யாராவது எனக்காக வாசிக்க முடியுமா? anybody read for me? ஓகேமா நீங்க சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன். ஜோப் chapter 5, யோப் 5ஆம் அதிகாரம். டீம் ரெடியா இருங்க. அம்மா 5 அப்புறம் 5ல இருந்து நமக்கு சில வசனங்கள் வாசித்தே வரலாமா? முதல்ல இருந்து கூட 12 வசனங்கள் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் இது இப்போ ஸ்பாட்ல கிடைச்ச ஒரு பிரசங்கமா இருப்பதுனால ஐம் சாரி. ஸ்பாட்ல ஆண்டவர் சொன்னதுனால நான் வாசித்து கொண்டிருக்கிறேம்மா. எடுத்துக்கிட்டோமா? 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்போர் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்கள் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொள்ளும், பொறாமை புத்தி இல்லாதவனை. 12 வாசிங்க. தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஆமென். அப்போ இங்க வசனம் என்ன சொல்றது? தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அப்ப இந்த தந்திரக்காரர்களுடைய கைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? விறுவிறுவிறுன்னு இருக்கும். அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு காரியத்தை தேவையில்லாத நேரங்களில தேவையில்லாத காரியத்துக்கு ஈடுபடுவார்கள். அப்போ ஏன் இந்த தந்திரக்காரர்கள் சில நேரங்கள்ல அனுமதிக்கப்படுகிறார்கள்? தந்திரக்காரர்கள் ஏன் சில நேரங்கள்ல நம்மளை சுற்றி இருக்கிறார்கள்? அது சில பேருக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விஷயத்துல இருக்கலாம், இல்ல நம்முடைய கெரியர்ல இருக்கலாம், நம்மளுடைய மேரேஜ்ல இருக்கலாம். எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த தந்திரக்காரர்கள் தோன்றலாம். இந்த தந்திரக்காரர்கள் என்ன பண்ணலாம்? அந்த தந்திரக்காரர்கள் யார் என்று இனம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு மறைந்திருக்கலாம். they are always in hiding. ஏன்னா அவங்க ட்ரூ ஐடென்டிட்டி அது வெளியில வராமல் இருக்கலாம். I do not know, some of you இப்படிப்பட்ட காரியத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த தந்திரக்காரர்கள் அடிக்கடி ஆண்டவரே, நான் என்னமோ யதார்த்தமா தானே இருக்கிறேன், ஆனா ஏன் இந்த தந்திரக்காரர்கள் சில நேரங்கள்ல என் வாழ்க்கையில வந்து விடுகிறார்கள்? ஏன் இந்த தந்திரக்காரர்கள் இப்படி யோசிக்கிறார்கள்? நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, ஆனால் இவர்கள் இப்படி யோசிக்கிறார்களே என்று நீ நினைப்பா என்று சொன்னால், கர்த்தர் சில காரியங்களை நீ அறியும் பொருட்டு, அவர்களை வெளியில கொண்டு வருகிற பொருட்டாக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். God has to expose them. இந்த ராத்திரி ஜபத்துல சில தந்திரக்காரர்கள் வெளிப்பட போகிறார்கள். நம்ம வாழ்க்கையிலே பல மாசங்களாய் பல வருஷங்களாய் மறைந்திருக்கிற தந்திரக்காரர்களின் ஆலோசனைகள் இன்றைக்கு கவிழ்க்கப்பட போகிறது.
அதுதான் இங்க யோபுல சொல்லப்படும் பொழுது அவர்கள் காரியங்களை என்ன சொல்ல, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு, முடிய தந்திரக்காரர்களுக்கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர்கள் அந்த காரியத்தை முடிய பண்ணும்படி, அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஓய மாட்டாங்க. பட் இந்த ராத்திரி நான் சொல்றேன், யாராகலும் இந்த தந்திரக்காரர்களால நான் பாதிக்கப்பட்டு முடிவு நிலைமை வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லி விடுகிறேன். அவர்கள் காரியத்தை முடிய ஒரு பொழுதும் தேவன் விடுவதில்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற நிச்சயமான ஒரு சத்தியம் என்னவென்றால், அவர்கள் காரியங்களை முடிய பண்ண மாத்திரம் ஆண்டவர் விட மாட்டார். அந்த அவங்க கையில முடிவை ஒரு பொழுதும் தேவன் விட்டு கொடுப்பதில்லை. அதனாலதான் இங்க சொல்றது, அவங்க காரியத்தை முடிக்க கூடாதபடிக்கு, அவங்க அந்த காரியத்தை அப்படியே அதை பினிஷ் பண்ண, பினிஷிங் டச் என்னைக்குமே தேவனுடைய பிள்ளையாக உன்னுடைய கையிலும் என்னுடைய கையிலும் இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே என்னோட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நான் பார்த்த ஒரு விஷயம், பினிஷிங் டச் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைதான் இருக்கு. ஆமென், ஆமென். அதுதான் நீங்க நம்ம ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது 26ஆம் அதிகாரத்துல அநேக இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த ரெகபோத் என்றதான அந்த காரியத்தை கர்த்தர் அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தார். அந்த ரெகபோத் என்ற வார்த்தையை நம்ம இன்னைக்கு பிடித்துக் கொள்ள போகிறோம். அப்போ என்ன பண்றான் பாருங்க, ஈசாக்கு, அது கூட எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் அதிகாரம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ என்ன டைம் எனக்கு இருக்குதுமா? 12 ஓகே ஓகே. நான் போற இடத்துல எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் இருக்குது, மைக்கு கிடைச்சா மயக்கம் வர வரைக்கும் பேசிடுவேன், அப்புறம் கஷ்டம். அதனால ஆனா இன்னைக்கு மைக் இல்ல, அதனால மைக்கில் தான் இருக்கிறீங்க, மைக் இல்ல, சொன்னால வேலை. 26 சாப்டர் எடுத்துக்கலாமா? 26ஆம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். ஈசாக்கு என்ன பண்ணினானா, ஈசாக்கு 16வது வசனம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் புறப்பட்டு கோராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், ஆபிரகாம் மரித்த வெட்டினது. என்னோட எல்லாரும் சொல்றீங்களா ப்ராஃபிட்டிக்கலா? இன்னைக்கு இந்த 50 பேரும் சொல்லுங்க, ஆபிரகாம் வெட்டினது. நமக்கு முன்பாக இருந்த சில பரிசுத்தவான்கள் வெட்டினது, நமக்கு முன்பாக போன சிலருடைய காரியங்கள் வெட்டினதை அதை தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தர் சில பேருக்கு சொல்கிறார். இந்த தந்திரக்காரர்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக சிலர் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். நம்மளை ஒண்டியாக அந்த இடத்துல விடவில்லை. நம்ம ஒண்டியாக, நீங்க ஒருவேளை நான் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், இல்ல தேவ பிள்ளையே, உனக்கு முன்பாக ஒருத்தவங்க ஆல்ரெடி அந்த காரியத்தை உனக்கு துவங்கி வைத்திருக்கிறார்கள். ஈசாக்கு தானாக இதை செய்யல. ஈசாக்கு என்ன பண்ணல, ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க முன்னாடி அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை. அங்க அவன் என்ன பண்ணினான், ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான், துறவை விட்டுகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்க பார்க்கும் பொழுது அவன் அப்பொழுது அபிமெலே 17ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் பாருங்க, ஆபிரகாம் வெட்டினது என்ன பண்ணப்பட்டிருக்குது, தூர்க்கப்படுகிறது என்று உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒரு கிணறு ரொம்ப நாள் அது அப்படியே யூஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆயிடும், மண்ணு சாஞ்சிடும் இல்லையா? அப்போ ஆனா இங்க பெலிஸ்தர்கள் என்ன பண்ணார்களாம், அதை தூர்த்து போட்டார்களாம். ஆபிரகாம் வெட்டினால் ஈசாக்கு நாட்கள் வர்றதுக்குள்ளே அந்த துருவு என்ன ஆகப்பட்டது, தூர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சிலர், இங்க இருக்கிற சிலர் தூர்த்தப்பட்டதை வெட்டுகிறதான அபிஷேகத்தை இந்த ராத்திரி வேளையில நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கீர்கள். தூர்க்கப்பட்டதான, தட் மீன்ஸ் க்ளோஸ்ட். இங்கிலீஷ்ல யாருன்னா நீங்க வாசிச்சா நல்லா இருக்கும், நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன பண்ணப்பட்டிருக்குதா, இட் வாஸ்
அதை திருப்பி அதை என்ன பண்ண, மூடப்பட்டு, தூர்க்கப்பட்டது என்றால் மூடப்பட்டு, மறுபடியும் மண்ணை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாம் எங்களுக்கு வேண்டாம், ஆபிரகாம் இருந்தா அவன் சந்ததிக்கு சேரும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள், தூர்க்கப்பட்டது. எது ஈஸின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து தோன்றது ரொம்ப ஈஸி, ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா செய்யறது ஈஸி. ஆனா தூர்த்தப்பட்டது தோண்டும் பொழுது பலருடைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு புரியுதோ இல்லையோ தெரியல, ஆவியானவர் சொல்றாரு, சில அபிஷேகங்களை மறுபடியும் தூர்த்து எடுக்க வேண்டும். தூர்க்கப்பட்ட அபிஷேகங்கள் இந்த கடைசி நாட்களில இந்த ஊழியங்களிலும் என்னுடைய ஊழியங்களிலும் மறுபடியும் கர்த்தர் தோண்ட சொல்லுகிறார். இது தூர்க்கப்பட்டு போய்விட்டது. பெலிஸ்தன் மட்டுக்கு என்ன நினைக்கிறான்னா, இட் இஸ் ஓவர், நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அபிஷேகத்தை அடைத்து போட்டுட்டேன், இந்த ஊழியத்தை மடக்கி போட்டுட்டேன், இனி இவர்கள் இந்த இடத்துக்கு இந்த டெரிட்டரி உங்களுக்கு இனி வர முடியாது. இன்னைக்கு யாருக்கோ சேலஞ்ச் ஆண்டவர் சொல்றாரு, அந்த டெரிட்டரிக்குள்ள நீ கால் வைக்க போகிற இயேசுவின் நாமத்தினாலே அந்த டெரிட்டரிக்குள்ள போகாதபடிக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டதை கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்கிறார். அந்த வாசலை நீ மேற்கொள்ளும்படி மறுபடியும் அதை தூர்க்கப்பட்டதை நீ தட்டி எடுப்பு. நீ என்ன பண்ணு, you are going to tap on it. என்னோட எல்லாரும் சரி, we are going to tap on it. தூர்க்கப்பட்டதை டேப் பண்ண போகிறோம், தூர்க்கப்பட்டதை டேப் பண்ண போகிறோம். எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது நாட்கள்ல இந்த வசனம் பாருங்க. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூர்த்துட்டாங்களாம். they just closed it, some closed doors. அது க்ளோஸ் ஆயிடுச்சு என்று நீயும் நானும் அந்த டெரிட்டரியை விடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த டெரிட்டரி தான் உனக்கும் எனக்கும் சொந்தமாய் மாறப்போகிற டெரிட்டரி. சில டெரிட்டரிஸ், சில பவுண்டரிஸ பிசாசு என்ன பண்ணக்கூடாது, பவுண்டரி இழுக்க கூடாது. நீயும் நானும் தான் பவுண்டரிஸ வரையணும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பவுண்டரியை வரைகிற அபிஷேகத்தை இந்த ராத்திரி வேளையில பெற்றுக்கொள்கிறேன். I am going to draw the boundaries. நான் என்ன பண்ண போறேன், பவுண்டரி. அதுதான் ஈசாக்கு செய்தான். இது ஆபிரகாமுடையது, இது என் தேவனுடையது. இந்த எல்லையை, இங்க இருக்கிற பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை, இந்த நபரை, இந்த ஜாதியை, இந்த ஜனத்தை கர்த்தர் என் கையில வசமா, என் தகப்பனுக்கு, என் தகப்பன் ஆல்ரெடி அங்க டேப் பண்ணி இருக்கிறார். என் இயேசு அங்க ஆல்ரெடி டேப் பண்ணி இருக்கிறார். ஆல்ரெடி அந்த காரியத்தை துறவை வெட்டி இருக்கிறார். ஆமென். வெட்டினதை வெட்டுவது கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்த அபிஷேகம். ஹல்லேலூயா. வெட்டினதை தூர்த்தி போட்டார்களாம். நீங்க எவ்வளவு யோசிக்க இந்த ஒரு வசனமே பெரிய பிரசங்கமாய் போக முடியும். வெட்டினதை பிசாசு ஒரு பக்கம் தூர்த்து போட்டிருக்கலாம். மேபி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரயாசத்தோடு வெட்டினதை பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், he might have closed it. க்ளோஸ் பண்றது பிசாசோட காரியமா என்றால் மறுபடியும் வெட்டுவது தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய காரியம், வர்ஷிப்பருடைய காரியம், தேவனை ஆராதிக்க பிள்ளையுடைய காரியம் என்னவென்றால் மறுபடியும் அதை எழுப்புவது, மறுபடியும் அதிலே பணி செய்வது, மறுபடியும் அதிலே பிரயாசத்தை போடுவது. ஏனென்றால் கண்களிலே பார்த்தால் பிரயாசத்தை போட முடியாது. ஏனென்றால் கண்களிலே பார்த்தால் இருதயத்துக்குள்ளேயும் அதை பார்க்கும் பொழுது இது தூர்க்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, ஜஸ்ட் லெட் மீ லீவ் திஸ். இந்த டெரிட்டரியே நமக்கு வேண்டாம்ப்பா, இந்த இதே வேண்டாம்ப்பா, நாம என்ன பண்ணலாம், நம்ம இதை விட்டு விடலாம். இல்ல, கர்த்தர் சொல்ற ட்ரை த பெஸ்ட். சொல்லலாமா, ட்ரை த பெஸ்ட். உங்க பக்கத்துல யாருன்னா இருந்தா ட்ரை த பெஸ்ட் சொல்லுங்களேன். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறோம். ட்ரை த பெஸ்ட். ஆமென். ட்ரை த பெஸ்ட். பிகாஸ் உன்னுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த லாஸ்ட் டேஸ்ல ஸ்பெஷலி ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. தூர்க்கப்பட்டதை மறுபடியும் தோண்டுகிற ஒரு அபிஷேகம். அப்போ அவர்கள் நம்ம இங்க பார்க்கலாம் என்ன ஆகுது பாருங்க. அப்பொழுது 18ஆம் வசனம், ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அங்க என்ன கண்டார்கள்? ஆமென் சொல்லிடுங்க என்னோட. அது பரவாயில்ல, அவங்க அங்கேருந்து போக சொன்னாங்க, அதை பத்தி எனக்கு இல்ல. ஆனா ஆபிரகாம் நாளே வெட்டப்பட்டதும் பிலிஸ்தரால தூர்த்தப்பட்டதும் மறுபடியும் என்ன பண்ணப்பட்டது? அங்க என்ன கண்டார்கள் சொல்லுங்க, நான் சொல்றேன். அந்த தூர்க்கப்பட்ட இடத்துல அவர்கள் கண்டது என்ன? தண்ணீரை கண்டார்கள். அதை தோண்டினதினாலதான் கண்டார்கள். அதை மறுபடியும் செய்ததுனாலதான் கண்டார்கள். கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் அந்த இடத்துல நீ செய்யும் போது நீ
காண்பாய், நீ காண்பாய். Don't give up just because it is difficult. Don't give up, dear child of God. அது பெலிஸ்தனால தீர்க்கப்பட்டதினால உன்னுடைய வைராக்கியம் இரட்டத்தனையாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பெலிஸ்தன் தொட்டதை மறுபடியும் நான் தொடுவேன் என்று சொல்லுகிறதான இரட்டத்தனையான வைராக்கியத்தோடு செயல்பட ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில உன்னை அழைக்கிறார். He just wants you to do only one thing. பெலிஸ்தன் தூர்த்ததை நீ சகிக்க கூடாது, நான் சகிக்க கூடாது. நீ சகிக்க கூடாது, நான் சகிக்க கூடாது. ஏனென்றால் இதனுடைய ஆதி யாரு? இதுக்கு முதல் கல் போட்டது யாரு? இதற்கு முதல் அஸ்திபாரம் போட்டது யாரு? ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். அது விசுவாசத்தினால துவங்கப்பட்டிருக்கிறது. உன் கையில கொடுக்கப்பட்டது ஆல்ரெடி விசுவாசத்தில துவங்கப்பட்டது, ஆல்ரெடி விசுவாசத்துல விதைக்கப்பட்டது. பெலிஸ்தியன் தூர்த்திருக்கலாம், ஆனால் அவன் எம்மாத்திரம் அந்த தூர்த்ததற்குள்ள என்ன கண்டார்கள்? ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அவர்கள் என்ன கண்டார்கள்? நீரூற்றை கண்டார்கள். என்ன கண்டார்கள்மா? நீரூற்றை கண்டார்கள். நீரூற்றை சொல்லுங்களேன். நீரூற்றை, தட் மீன்ஸ் அந்த தூர்க்கப்பட்டதற்குள்ள கர்த்தர் சில காரியங்களை, மறைக்கப்பட்ட காரியங்களை வெளியில கொண்டு வருவதற்கு கர்த்தர் இங்க இருக்கிற சிலரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is going to use what the Philistine has closed. சொல்லுவீங்களா இந்த ராத்திரியில நாளைக்குல இருந்து this is going to start, இது இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிற சில அபிஷேகங்கள். சிலது ஒரு வருஷம் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல அது நடக்கலாம். ஆனா இந்த அபிஷேகம், பர்டிகுலர்லி வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் டுடே, இன்னைக்கு இந்த ராத்திரியில வருகிற இந்த அபிஷேகம் இல்லைன்றால் இந்த வார்த்தை இமிடியேட்டா எஃபெக்ட் வருகிறது. சொல்லுவாங்க இல்லையா, 12 மணிக்குல இருந்து இது எஃபெக்ட் சொல்லுவாங்க. இந்த ஹாலிடேவோ இல்ல இந்த ஒரு லாவோ 12 மணில இருந்து என்ன ஆயிடுச்சு, இது இட் கம்ஸ் டு எஃபெக்ட். இன்னைக்கு சொல்லுங்க, இட் கம்ஸ் டு எஃபெக்ட். It comes to effect. Sharp. இன்னைக்கு என்ன டேட்டுங்க? What's today's date? மேல இருக்கும் 30. Amen. Amen. We are going to step into another month. ஆனா கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, இன்றைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதை நமக்கு ஜெயமாக்கி கொடுத்துட்டார். நமக்கு என்ன பண்ணிட்டார்? அதை ஜெயமாக்கி கொடுத்துட்டார். அதுதான் தந்திரக்காரனை அவனுடைய ஆலோசனையில பிடிக்கிறான். தந்திரக்காரனை சில நேரங்கள், அதுக்குதான் நான் சொன்னேன், தூர்க்க விட்டுடுவார். தூர்க்க என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? என்னுடைய சந்ததி மறுபடியும் வரும் என்று ஆண்டவர் காத்திருந்தார். அந்த ஒரு கிணறுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த ஒரு துறவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு சந்ததியை மறுபடியும் எழுப்புவேன். ஆபிரகாம் வெட்டினதை, பெலிஸ்தர் தூர்த்தினதை வெட்டும்படியாக, மறுபடியும் அந்த இடத்துல நீரூற்றை காணும்படியாக ஒரு சந்ததி, ஈசாக் என்றும் சந்ததி. யாருடைய வித்து? ஆபிரகாமுடைய வித்து, விசுவாசத்தின் வித்து மறுபடியும் அந்த இடத்திற்கு வரும் என்று தேவன் நியமித்திருந்தார். அதுதான் இந்த மாதத்துல, இந்த 30ஆம் தேதியில இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் சொல்கிறது, again you are going to, நீதான் அந்த சந்ததி, நான் தான் அந்த சந்ததி. நம்ம இருக்கிற இடங்களில ஒரே ஒரு காரியத்தை சொல்லலாம், நான் தான் ஆண்டவரே அந்த சந்ததி. எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் உண்டு. இத்தனை நாள் நான் இல்லை என்று நினைத்தேன். தெரியாமக்காரர்கள் மோசம் பண்ணி, மெஸ் பண்ணி, சில காரியங்களை மூடி போட்டு, அந்த டெரிட்டரி பிலாங்ஸ் டு மீ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்னைக்கு? அந்த டெரிட்டரி தேவ பிள்ளையே இனி, பிகாஸ் ஏனென்றால் ஆபிரகாம் அதை வெட்டினார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் என்ன? ஆபிரகாம் அதை வெட்டினார். கர்த்தர் அடையாளத்தோடு நம்மளை செயல்பட செய்கிறவன். நம்மளை கர்த்தர் அடையாளத்தோட, நம்மளை அடையாளம் இல்லாமல் கர்த்தர் எந்த இடத்துக்கும் கொண்டு போகவில்லை. நான் சொல்றேன், பக்காவான அடையாளம். சொல்லாம பக்காவான அடையாளம். ஈசாக்குக்கு என்ன இருந்தது? பக்கா அடையாளம் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவனை துரத்தி போட்டார்கள். ஐ டோன்ட் மைண்ட். ஆனா வெட்ட வேண்டியதை வெட்டிட்டான். சில நேரங்கள்ல வெட்டின பிறகு நம்மள அனுப்பினா பரவாயில்ல, வெட்டுறதுக்கு முன்னாடி அனுப்பின பாத்தீங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். யாரை பிடிக்கணுமோ பிடிச்சிட்டேன், எந்த எல்லையை பிடிக்கணுமோ பிடிச்சிட்டேன், அது எனக்குரிய அபிஷேகம். அதுக்கு பிறகு வேற ஒரு இடத்த வெட்ட அனுப்பினால் அதுக்கு நான் யோசிக்கிறேன், இந்த இடத்துல இருந்து அவனை அனுப்பலன்னா அதோடு நின்று இருப்பான். அவனை அனுப்பினது நல்லது. சில இடத்துல இருந்து மாற்றம் நமக்கு வருவது நல்லது. சில இடத்துல இருந்து உங்களை மாற்ற, நான் வெட்டி கொண்டிருக்கிறேன், ஐயோ நீரூற்றை கண்டுட்டேன் அன்று என்ன ஆயிருப்பான்? ஈசாக்கு அங்கே செட்டில் ஆயிருப்பான். அப்படித்தானே? சில நேரங்கள்ல நம்மளை பாருங்க, ஆண்டவர் அப்படி செட்டில் ஆகலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்துல போக வைப்பார். ஏன்னா இன்னும் சில காரியங்களை நீ வெட்டணும். யாருக்கு கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார்? நீங்க வெட்டிட்டேன், நான் செஞ்சுட்டேன் இல்ல. அப்பதான் பாருங்க, நீங்க வாசிங்களே, அதை
வாசிங்க மறுபடியும் 19. ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேனேக்கு என்று பெயரிட்டான். என்ன பேரிட்டான்? அங்க என்ன பண்ணிட்ட? யார் பேர் விட்டது? இது வரைக்கும் இருந்த எந்த பேரு? வெட்டினால் பேரிடுவாய். அந்த இடத்துக்கு நீ போராடி ஜெபித்தால் அதற்கு ஒரு பேர் நீ வைக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அது அவங்களை துரத்ததான் முடிஞ்சது, பேரை மாற்ற முடியவில்லை. யாராவது இங்க என்னோட இருக்கிறீங்களா? இஃப் somebody is here with me, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்க. கர்த்தர் சொல்றார், நீ கையிட்டு செய்ததை உன் பிரயாசம் வீண் போகாது. தேவ பிள்ளையே, உன் பிரயாசம் வீண் போகாது. கர்த்தருக்குள் நம் பிரயாசங்கள் வீண் போவதில்லை. ஏனென்றால் இவ்வளவு பிரயாசப்பட்டு செய்தான், ஆனா பேர் அவன் வைத்ததுதான் பேர். அந்த பேர் என்ன ஆகல, அவங்களால பேரை மாற்ற முடியல. நீ வெட்டினதை கர்த்தர், அது அவர்கள் துரத்தினாலும் பேர் இன்றைக்கு வரைக்கும் அது என்னதான் வாசிக்கிறோம், அதற்கு என்னதான் பேரு? யார் வைத்ததுதான் பேரு? ஈசாக்கு வைத்ததுதான் பேரு. கர்த்தர் சொல்கிறார், நீ வெட்டுவதற்கெல்லாம் பேர் வைக்கும்படி. அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரே ஜெலஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, என் வேலையை முடிச்சு விட்டேன், டெரிட்டரியை கைப்பற்றி விட்டேன், அவ்வளவுதான். நமக்கு வேண்டியது என்ன? டெரிட்டரியை நம்ம என்ன பண்ணிடணும்? தூர்த்ததை மறுபடியும் என்ன பண்ணிடணும்? அவங்க ஒரு முறையும் அங்க வந்து அவர்கள் தண்ணி எடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன பேரை சொல்லினார்கள் அந்த இடத்துக்கு? என்னதுமா? ஏசேக். சொல்லுங்களேன் என்னோடு, என்னன்னு பேர் சொல்லணும்? இது யார் வெட்டினதுன்னு உங்களுக்கு நினைவு வரணும். இது யார் தொட்டது என்று நினைவு வரணும். யாருடைய அபிஷேகம் இங்க இருக்குது என்று நினைவு வரணும். உனக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அந்த இடத்துல பேராய் மாறி போகும். சம்டைம்ஸ் சில இடங்கள்ல உங்களை அப்படியாக மதிக்காம தள்ளி போட்டிருப்பாங்க. நீ பிரயாசம் பண்ணதை ரெகக்னைஸ் பண்ணாம விட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு உனக்கு சொல்வது என்ன தெரியுமா? உன் அடையாளத்தை நான் அங்க வைத்திருக்கிறேன் தேவப்பிள்ளைங்க. உன் அடையாளம் அங்க பலமா இருக்கிறது. உன் அடையாளத்தை அவங்க மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. they cannot என்ன பண்ண முடியாது. అదే some Telugu prayer also I heard. దాన్ని మర్చిపోలేరు, దాన్ని విడవలేరు. ఆమేన్. దాన్ని వాళ్ళు ఏం చేయలేరు. దాన్ని they cannot stop it. ఆపలేరు. they cannot stop it. They were not able to stop it. In Jesus name I am telling you. போன இடத்துல எல்லாம் ஒரு பேரை வச்சுட்டு தான் வந்தான். நீங்க இதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. லாஸ்ட்ல ஒரு பேர் வைத்தான். ஆனா போற தொழுவுல எல்லாம் டைம் இஸ் ஜஸ்ட் ரன்னிங் அவுட். அதனால ஒன்று சொல்றேன், உன் பிரயாசம் வீண் போகவில்லை. இத்தனை வருஷம் நீ செய்தது வீண் போகல, இனிமே நீ செய்து கொண்டிருப்பதும் வீண் போகவில்லை. போகிற இடத்துல எல்லாம் யூ ஆர் லீவிங் பிஹைண்ட் எ மார்க். என்னோட கூட சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க, உன் அபிஷேகம் அங்க பேசப்பட்டது. அங்க அதை அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியல. பிசாஸ் அவாய்ட் பண்ண முடியாது. உன்னை வேண்டான்னு சொன்னாங்க பாரு, உன்னை இது நீ நிறுத்துன்னு சொன்னாங்க பாரு. சம் பீப்புளுக்கு, யாருக்கும் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு காண்பிக்கிறார், நீ நிறைய காரியங்களை செய்த, ஆனா நீ செய்து முடிச்ச பிறகு அப்படியே நைஸா அவங்கள கழட்டி விட்டுட்டாங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை அவங்க கழட்டி விட முடியாது. காரணம், உன்னுடைய பேரை நான் அங்க போட்டு விட்டு இருக்கிறேன். நீ என்ன இருந்தாலும் சுத்தி வளைச்சு உன் பேரை அவங்க சொல்லிக்கொண்டேதான் இருக்கணும். எங்க வந்தாலும் சுத்தி வளைச்சு அவங்களே மறந்தாலும் மறக்காதபடிக்கு அந்த இடத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பேர் வந்துடுச்சு. நீங்க கீழே 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 நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துல அவன் சும்மா வரல, பேரை வச்சுட்டு தான் வந்தான். நீயும் போற இடத்துல எல்லாம் பேரை வைத்து விட்டு வா. உன் பேரை வைத்து விட்டு அந்த டெரிட்டரியை நம்ம நினைக்கிறோம் ஐயோ ஈசாக்கு பயந்துட்டு அங்கேருந்து வந்துட்டான், அதுக்கப்புறம் அது அவனுக்கு சுதந்திரம் ஆகல. த வெரி ஃபேக்ட், வேதத்துல இன்னைக்கு வரைக்கும் இது இடம் பெற்றிருக்குதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் பேர் அந்த இடத்துல பலப்பட்டாயிற்று. வெட்டினவனுக்கு அதனுடைய பலன் கிடைத்தாயிற்று. வெட்டினவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அதனுடைய பலன் கிடைத்தாயிற்று. அந்த டெரிட்டரிக்கு நான் போய் ஒண்ணுமே நல்லா செய்ய முடியல. அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப நாள் பிரயாசப்பட்டேன். இந்த ஆத்மாவோட நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். இந்த ஊழியத்தோட நான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஆனா இதனால எனக்கு பலன் வரல. அங்க இருந்து என்னை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், God is telling you, உன்னுடைய இம்ப்ரிண்ட் அங்க இருக்குது. They cannot forget you. அவங்களே அறியாம உன்னை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் பேர் வைத்து விட்டு வந்திருக்கிற, காண்பித்து வந்து இருக்கிற,
Don't worry about the results. Always the result is in the hands of the Lord. Result அவருக்கு விட்டு, வெற்றது நீயும் நானும் ஆண்டால் ரிசல்ட் கர்த்தருடைய கையில இருக்குது. அதனால அவன் என்ன செய்தானா, பேர் வைத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பேர் வைக்க போகிறேன், அந்த டெரிட்டரிக்கு நான் பேர் வைக்க. அது தோல்வியாய் மற்றொரு கண்களுக்கு அது தோல்வி. நான் உண்மையாகவே சொல்லட்டுமா, அது உண்மையான ஆக்சுவலி ஈசாக்குக்கு ஒரு இடத்துலயும் வெற்றி தான் கிடைச்சிருக்குது. அவன் எங்கெல்லாம் தோன்றினானோ அந்த இடத்துல எல்லாம் என்ன வந்துருச்சு, நீரூற்றை கண்டான், நீரூற்றை கண்டான். ஐயோ, நீங்க பெற்றுக்கிறீங்களா? இந்த ஜூன் மாசத்துல நீரூற்றுகளை காண போகிறோம். ஆத்துமாக்களின் அறுவடையை பார்க்க போகிறோம். ஊழத்தின் பாதைகள் விரிவாக்குறதை நாம் பார்க்க போகிறோம். நோ மேட்டருங்க, நமக்கு கவலையே இல்லை. நீரூற்றை காண்கிறது மட்டும்தான். வெற்றவங்களுக்கு என்னங்க காணணும், நீரூற்றை காணணும். இன்னைக்கு சொல்லுங்க, நீரூற்றை காண போகிறோம், அண்ட் பேர் வைக்க போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பேர் வைத்துட்டு 2 minutes more, just 2 minutes, is it okay? Just 2 minutes, is it okay? ஓகேன்றீங்களா? ஓகே, வேகமா வாசிடுங்கம்மா. 19. ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீர். 20 கேராரு மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பனுடைய 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார்களா? எத்தனை பேர் பேர் வைக்காம வந்துட்டு இருப்பீங்க? இன்னைக்கு மறுபடியும் திரும்பி பார்த்து, இது நான் வெட்டின துறவென்று பேர் வைக்க கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பேர் வைத்துட்டு நீ திரும்பிடு. அவ்வளவுதான், நீ விட்டு விடாத. நீ செய்திருக்கிற, நீ பிரயாசப்பட்டிருக்கிற, அதற்கு பேர் நீ தான் வைக்க வேண்டும். கர்த்தர் உன்னுடைய அபிஷேகத்துல அந்த பேர் வைக்க உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். You shall name it. That is your anointing. That is your calling. They can never அதை அவங்க மாற்ற முடியல. மாற்றினார்களா? மாற்றி இருந்தால் வேதத்துல வந்திருக்கும். அவர்கள் என்ன பண்ணினார்கள்? துறவை தான் பிடிக்க முடிஞ்சது, பேரை மாற்ற முடியாது. துறவை தான் அவர்கள் என்ன பண்ண முடியும், அவர்கள் அதை தன் பக்கமா இழுத்துக் கொள்ள முடியும், இல்லைன்றால் தாங்கள் அதை வஞ்சகமாய் எடுக்க முடியும். ஆனா பேரை மாற்ற முடியாது. எங்கெல்லாம் நீ போறியோ, இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. பேர் வைத்து விட்டு வந்து விடுவேன். ஆமென். ஒரு இடத்துக்கும் பேர் வைத்தான். கடைசியில ஒரு இடத்துக்கு வந்தான். கட்ட சொன்னார், போதும்பா, நீ பேர் வச்சதெல்லாம் போதும். என்ன பண்ணு, இப்போ நான் உனக்கு ஒரு இடத்தை தரேன். அந்த இடத்தின் பேர் தான் என்ன சொல்லுங்க, தெரிந்தவர்கள்? ரெஹபோத். ஆனா ரெஹபோத்துக்கு முன்னாடி சில காரியங்களை வெட்டினான். அதுவும் சக்சஸ் தான். இத்தனை வரைக்கும் நீ செய்ததெல்லாம் சக்சஸ் தான் தேவ பிள்ளைய. சில நேரங்களில் நீ நினைத்துக் கொண்டிருக்கிற, இவ்வளவு பிரயாசப்பட்டேன், அதை என்னால நிறைவேற்ற முடியல, ஐயோ அங்கேருந்து நான் துரத்தப்பட்டேன், அதுல இருந்து மாற்றப்பட்டேன், அதுல கம்ப்ளீட் ஆகும், என்ன நான் பார்த்த நேரத்துல என்ன இல்லையே. இன்னைக்கு வர வார்த்தை வித்தியாசமாவெல்லாம் இருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறது, இது எனக்கும் சேர்த்து சொல்கிறார். நீ போன இடத்துல எல்லாம் பேர் வச்சுட்ட, நீ போன இடத்துல எல்லாம் ஆல்ரெடி நீ உன்னுடைய என்ன விட்டுட்ட, உன்னுடைய அந்த முத்திரை சொல்லலாம்ல, முத்திரையை விட்டு தான் வந்திருக்க. கர்த்தர் நம்மளை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. I can just go on like this. பட் ஆனா இது சில பேருக்கு ஆவியானவர் டைரக்டா சொல்லுகிற வார்த்தையாய் நீங்கள் இதை பெற்றுக்கோங்க. எங்கெல்லாம் இது வரைக்கும், அதனாலதான் சொல்றேன், from day 1 till now எந்த பிரயாசம் வீண் போகல. மறுபடியும் அந்த வழியா அவன் நடந்து போனா என்னதான் சொல்லணும், ஈசாக்கு தான் வெட்டினான்னு சொல்லணும், ஈசாக்கு தான் செய்தான்னு சொல்லணும், இவனாலதான் இது முடிஞ்சதுன்னு சொல்லியே ஆகணும். They cannot stop it. Some people are trying to stop it. அதுக்குதான் இதுதான் நான் சொன்னேன், திரியாவரக்காரனே அவனுடைய ஆலோசனையிலே கர்த்தர் என்ன பண்றாரா, பிடிக்கிறான். He catches the crafty in their own craftiness. தந்திரக்காரனே அவனுடைய தந்திரத்திலே தேவன் பிடித்து விடுகிறார். அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்துடுறார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்வதை செய்து முடிப்பார். அந்த டெரிட்டரி உன்னுடையதுதான். ஆமென். கர்த்தர் நம்மளை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. I hope நான் ரொம்ப நேரம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, கரெக்ட் டைம் முடிச்சிட்டீங்க. Thank you ma. God bless you. Praise God. Thank you so much. Thank you ரோஹித், ரொம்ப நன்றிமா. Praise God. கர்த்தர் அவங்களோட மனசுல பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க மெசேஜ் கொடுக்கும் போதே நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பிரதர் நீ பிளெஸிங்கா இருந்தது, நான் எங்க தூங்கிடணும்னு நினைச்சேன்,
இன்னைக்கு நான் வந்ததுனால ரொம்ப பிளெஸிங்கா இருக்குது, அனைட்டிங்கா இருந்தது. கர்த்தர் என்கிட்ட பேசினாரு பிரதர் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க நிறைய பேரும். ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். டைம்லயும் நீங்க கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஈவினிங் போலதான் உங்களுக்கு கால் பண்ணோம். அது ஓகே ஆச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லமா. காட் பிளஸ் யூ ஆல். மறுபடியும் உங்களை எல்லாருக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் நீங்க வெட்டி கொண்டிருங்க, வெட்டுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. வெட்டுற இடத்துல ஒரு பேரை வச்சுட்டு நவந்துட்டே இருங்க. கர்த்தர் உங்களை அந்த அபிஷேகத்திலேயே தொடர்ந்து நடத்துவார். ரெஹபோத்தையும் நாம சந்திக்க தான் போகிறோம். இந்த வருஷம் ரெஹபோத்தின் ஆண்டா இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you ma. Thank you for the opportunity. Thank you Dan. Thank you so much. May God bless your ministry ma. God bless you ma. God bless you. ஓகே, இப்போ நம்ம எண்டிங் பிரேயர் பண்ணி முடிச்சிடலாமாமா? ஆமென் ஆமென். மா சிஸ்டர் ரக்ஷிதா ஜாய் இருக்காங்க. அவங்க டாக்டர் தான். உங்க டாக்டர் தானமா? என் டாக்டர் தான். அவங்க எண்டிங் பிரேயர் பண்ண வச்சிடலாமா? பண்ணு. நீங்க கொஞ்சம் இங்கிலீஷும் தமிழும் அப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஷூர் மா, நோ ப்ராப்ளம். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. லார்ட் வி தேங்க்யூ ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, எங்களோட நீங்க பேசினீரே, அதற்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்பா இந்த நேரத்திலையும் ஒரு மனதோடு எங்களை இந்த இடத்துல கூட்டி அப்பா செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, இன்னும் தொடர்ந்தப்பா ராஜா, அப்பா ராஜா, உங்க வார்த்தையை கேட்க இன்னும் ஆர்வமாய், இன்னும் அதிகமாய் அப்பா ராஜா, எங்களோட இதயத்தை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. லார்ட் யூ ஸ்பீக் டு அஸ் அப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மீட்டிங்லிலும் எங்களோட பேச வேண்டும் சொல்லி கேட்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதுமா அப்பா ராஜா, இந்த மினிஸ்ட்ரி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதே போல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ரெட்டிப்பான நன்மைகளால நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி கேட்கிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசுவே, இந்த இரவிலும் அப்பா நீங்க நல்ல நிதிரை கொடுத்து எங்களை அனைவரும் அப்பா உங்க கிருபையினால மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல மன்றாடி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you sister ரக்ஷிதா ஜாய். Thank you so much. Thank you. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எங்க மீட்டிங்க்கு வரணும் சிஸ்டர், கூடி சீக்கிரம். கண்டிப்பா